ஒன்று பண்ணுறியாம்மா? தெருமுனையில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு அர்ஜென்ட்டாக சிலிண்டர் வேணுமா, அவங்களுக்கு கொடுக்குறியா? அண்ணா, அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு நாங்க என்ன பண்றது? அவங்களுக்கு அடுத்த வாரம் தாம்மா வரும், புக் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேண்டாமா, உங்களுக்கு 200 ரூபா பணமும் கொடுப்பாங்க, வாங்கிக்கிறீங்களா? நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேம்மா, பிளாக்ல விற்கவும் மாட்டேன். ஆனா உன்னுடைய நிலைமையை பார்த்தாதான் பரிதாபமா இருக்கு. அதாம்மா கேட்குறேன், இஷ்டப்பட்டா கொடு, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சிலிண்டர் எடுத்துட்டு போய் கம்பெனிலேயே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். வேண்டாண்ணே, நீங்க அந்த அம்மாவுக்கே சிலிண்டர் கொடுத்துருங்க. சரிம்மா, இதை வச்சுக்கீங்கம்மா. இது எதுக்குண்ணே? அந்த அம்மா கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த பணம் தான், வாங்கிங்கம்மா. அவங்க கிட்ட சிலிண்டரை கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன், பிடிக்குமா? பரவாயில்லண்ணே, நீங்களே வச்சுக்கோங்க. வேண்டாமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்யறதே இல்லை. நீங்க கையில பணம் இல்லாம கஷ்டப்படுறீங்களேன்னு தான் இறக்கப்பட்டு இப்படி ஒரு யோசனையை சொன்னேன். இப்ப நான் வாங்கிக்கிட்டா அப்புறம் யாராச்சும் சிலிண்டரை கள்ளச்சந்தையில விற்கிறதா சொல்லி என் மேல பழிய போட்டுருவாங்க. அந்த பழியே எனக்கு வேண்டாமா, புடிங்க. அம்மா இந்தாங்க, இந்த பில்லில் ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அங்கிள் வாங்க, அங்கிள் வாங்க, உட்காருங்க. அங்கிள், நீங்க எப்ப வந்தீங்க? நீ அந்த சிலிண்டர்காரங்கிட்ட பணம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன் பிரியா. ஏமா, சிலிண்டர் வாங்க கூட கையில பணம் இல்லாம இருக்கிற நீ எப்படிமா வீட்டு வாடகையெல்லாம் கொடுக்க போற? வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ் எப்பவோ கரைஞ்சு போச்சு. இதை விட ஒரு சின்ன வீடை பார்த்துக்கிட்டு போங்கன்னு நான் எப்பவோ சொல்லிட்டேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ 3 மாசம் வாடகை பாக்கி, இது எப்ப கிடைக்கும்? இன்னும் 2 நாள் பொறுத்துக்கோங்க அங்கிள். அப்பா லேண்டை வித்துட்டு பணம் கொண்டு வர போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. வந்ததும் மொத்தமா கொடுக்க சொல்றேன். ஆட போமா, இதே பஞ்சப்பாட்ட நான் 1 வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் கல்யாண செலவுக்குன்னு நிலத்தை வித்து உங்க அப்பா பணம் கொண்டு வர போயிருக்காருன்னு நீயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்க. ஆனா பணம் கைக்கு வந்தபாடு இல்லையே. நான் தெரியாம தான் கேக்குறேன், கிருஷ்ண நிலத்தை வித்து பணம் கொண்டு வர போயிருக்காரா, இல்ல அப்படி ஒரு பொய் சொல்லி என் வாடகை பணத்தை ஏமாத்தலான்னு பாக்குறாரா? நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தாமா தோணுது. என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? நாங்க என்ன இன்னைக்கு நேத்த இங்க குடியிருக்கோம்? எத்தனை வருஷமா உங்க வீட்ல இருக்கோம்? இது வரைக்கும் எப்பவாவது வாடகை பணத்தை டிலே பண்ணிருக்கோமா? எல்லாம் கரெக்டா தானே கொடுத்துட்டு இருக்கோம். என் கல்யாண விஷயமா அப்பா அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால லாஸ்ட் 3 மாசமா பெண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கு போய் ஏமாத்துறீங்களேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே அங்கிள். எங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள். இத பாருமா, உன் மனசு கஷ்டப்படுதுன்னு என்னால உன் சோகத்தையும் வறுமையும் பகிர்ந்துக்க முடியாது. நம்பிக்கையும் நாணயமும் வாய் வார்த்தையில இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. கையில ரொக்க பணமா வந்து விழணும், அப்பதான் யாருக்கும் பிரயோஜனப்படும். புரியுதா? எனக்கு பணம் தான் பிரியா முக்கியம். அதை தாண்டி வேற எதையும் நான் நம்புறதும் இல்ல, மதிக்கிறதும் இல்ல. இத்தனை வருஷமா என் வீட்டுல குடியிருந்ததால 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள வாடகை பாக்கியும் அட்வான்ஸ் பணம் 50,000 கொடுத்துருங்க. இல்லைன்னா நான் வேற முடிவு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல, பாத்துக்க.
வாங்கம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஐயா ஹாஸ்பிட்டல்ல கல்யாணம் எங்க? அவ உள்ள தூங்கிட்டு தாமா இருக்கா. ஆம், ஆம். அஞ்சலி, நீ செல்வி கிட்ட இரு, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க ஆண்டி, நான் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். சாரி அஞ்சலி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுங்கிறதுனால நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்கிறதாவும் இல்லை, வெளியில உன்னை கூட்டிட்டு போறதாவும் இல்லை. கொலகார் நான் உன் அப்பாவை காட்டி கொடுக்க நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். எனக்கு இதை விட்டா வேற நல்ல சான்ஸ் கிடைக்காது. ஆண்டி, குட்டி பாப்பாக்கு உடம்பு சரியாகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம்ல, அவளுக்கு திருநீர் வச்சு விட்டுமா? குட்டி பாப்பா, உனக்கு சீக்கிரம் உடம்பு சரியாயிடணும். அஞ்சலி, நானும் பாப்பாவும் வெளியில போயிட்டு வரோம். அது வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும். ம்? ஆண்டி, 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 போயிட்டு சீக்கிரம் வந்துடுவீங்களா? தெரியல, லேட்டானாலும் ஆகலாம். அப்படின்னு அப்பாக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வர சொல்றீங்களா? என்ன மன்னிச்சிரு அஞ்சலி, உன் அப்பாவை பிடிச்சு கொடுக்கறதுக்காக தான் நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். ஏன் ஆண்டி சைலண்டா இருக்கீங்க? அப்பாக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. ஹலோ ஆண்டி, அஞ்சலி இருக்காளா? ஒரு நிமிஷம். அஞ்சலி, உனக்கு தான் போனு. ஆசிரமத்துல இருந்து நித்யா பேசுறா. ஐ, நித்யாவா? ஆண்டி, எனக்கு நித்யானா ரொம்ப பிடிக்கும். நான் பேசுறத ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. ஹலோ நித்யா, நான் அஞ்சலி பேசுறேன். ஹாப்பி பர்த்டே அஞ்சலி. தேங்க் யூ. என்ன அஞ்சலி, எப்ப நீயும் உன் டாடியும் வர போறீங்க? நாங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? டாடி வெளியே போயிருக்காரு நித்யா, அவர் வந்ததும் நாங்க வந்துடுறோம். சீக்கிரம் வா அஞ்சலி. உன் கூட உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு மார்னிங்ல இருந்து எல்லாரும் வெயிட்டிங். இன்னும் சாப்பிட கூட இல்ல தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு புது ட்ரெஸ், கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்கல்ல, இந்த வருஷமும் அதே மாதிரி வாங்கிட்டு வருவீங்களா? டாடி அதெல்லாம் வாங்கியிருப்பாரு. அவர் வந்தோடனே நாங்க வந்துடுறோம். சீக்கிரம் வா அஞ்சலி, நம்ம நிறைய ப்ளே பண்ணி விளையாடலாம். இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட்டிட்டு வர போறேன். ஸ்பெஷல் கெஸ்டா? யாரு? நந்தினி ஆண்டி தான் நான் கூட்டிட்டு வர போற ஸ்பெஷல் கெஸ்ட். அவங்களும் அவங்க குட்டி பாப்பாவும் தான் எங்க கூட வர போறாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல படிப்பு வந்துச்சு. Let's save lungi. Covered the upper body is angi. The fabric which is covered the lower body is lungi. No buttons, no nada, no zip. If you have a lungi, you can sleep anywhere. You can play chess. கட்ட போட்ட லுங்கில இல்லையா? தாய்ப்பாஸ் ஆடுங்க. It's a game board. நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். சரி அஞ்சலி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஓகே நித்யா, பை பை.
டாடி இங்க வந்ததும் நம்ம எல்லாரும் அங்க போலாம் ஆண்டி. அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன் ஆண்டி ஓகே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அங்க வரதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? அங்க இருக்கிறவங்களுக்கு பேரண்ட்ஸே கிடையாது ஆண்டி. போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆண்டி. உங்க பர்மிஷன் வாங்காமலே உங்களை கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அதனால தான் ஓகே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எங்கேயோ வெளியே போறேன்னு சொன்னீங்களே, அதனால ஓகே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக வெளியே போற ஸ்டாப் பண்ணிக்கிட்டு என் கூட வாங்க ஆண்டி. என் பர்த்டே கிஃப்டா கேக்குறேன். இன்னைக்கு எங்கேயும் போகாம என் கூடயே இருங்க ஆண்டி. சரின்னு சொல்லுங்க ஆண்டி. எனக்காக எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆண்டி. அவங்க ஏமாந்து போயிடக்கூடாது ஆண்டி. சரின்னு சொல்லுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள். நாளைக்கு நீங்க எங்க வேணாலும் போய்க்கோங்க. இன்னைக்கு மட்டும் கூட இருங்க ஆண்டி. சரின்னு சொல்லுங்க ஆண்டி. சரின்னு சொல்லுங்க ஆண்டி. இருக்கேன். இன்னைக்கு எங்கேயும் போகாம உன் கூடவே இருக்கேன். தேங்க்ஸ் ஆண்டி. குட்டி பாப்பா, நாம அங்க போய் ஜாலியா விளையாடலாம். உனக்கு நிறைய அக்காங்க அங்க இருப்பாங்க. சூப்பரா இருக்கும் தெரியுமா? ச்சே, எவ்வளவு திறமையா பிளான் பண்ணியும் நான் தோத்துட்டேனே. விஸ்வா மனசுல நிரந்தரமா இடம் பிடிக்க நான் போட்ட பேஸ்மெண்ட்டே காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? மரகதாண்டி நிஜமாவே விஷம் குடிப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த பரிதாபத்துல விஸ்வா மரகதம் பக்கம் சாய விடவே கூடாது. டேப்லெட் போடு. கண்ணிலேமா தண்ணி? சந்தோஷத்துல வர கண்ணீர் விஸ்வா. இப்போ இந்த நிமிஷம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷமா. ஹாஸ்பிட்டல்ல நீ உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது என் மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? விஸ்வா, என்ன மன்னிச்சிருடா. உன் மனசுல நந்தினியும் நானும் இல்லைன்னு நினைச்சுதான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன் மனசுல நந்தினி மட்டும்தான் இருக்கா. அவளை தவிர வேற யாருக்கும் உன் மனசுல இடம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமே இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன்பா. சத்தியமா பண்ண மாட்டேன். எப்பவுமே என் மனசுல நந்தினி மட்டும்தாம்மா இருந்திருக்கா. உனக்கு தான் புரியல. புரியாம நீ பாட்டுக்கு கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு எதோ செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. விஸ்வா, இப்பதான் நீ பழைய விஸ்வாவா மாறி இருக்க. பாக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லடா, சீக்கிரமாவே நந்தினிய கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிக்க வைப்பேன்ற நம்பிக்கை வந்துருச்சு. விஷத்தை குடிச்சு பரிதாபத்தை ஏற்படுத்தி இந்த கிழவி ஜெயிச்சிட்டாளே. விஸ்வா மனசை எப்படி நம்ம பக்கம் இழுக்கலாம்? வீட்ல யாருங்க? எஸ், நீங்க மரகதங்கிறது யாரு? எங்க அம்மா தான். ஏன்? நீங்க தானே அது? வாங்கம்மா ஸ்டேஷனுக்கு போலாம். எதுக்கு அவங்கள ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? தற்கொலை முயற்சி பண்ணாங்கல்ல, அத பத்தி விசாரிக்கதான் கூப்பிடுறேன். வரீங்களாமா? ஒரு நிமிஷம். யார் உங்களுக்கு சொன்னது இதெல்லாம்? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே. சாரி சார், நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். சொல்லுங்கம்மா, எதுக்கு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் சொல்றேன் அப்படி எதுவுமே நடக்கலன்னா அப்புறம் திரும்ப அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட. போய் சொல்லாதீங்க சார். உங்க ஒய்ஃபுக்கு நடக்க இருந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்க நிறுத்தணும்னு தானே இவங்க பாய்சன் சாப்பிட்டாங்க. உண்மையா இல்லையா?
சொல்லுங்க சார், நான் சொன்னது உண்மையா இல்லையா? உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? இது தெரியலையாடா உனக்கு? அதான் நிக்கிறாளே, இவதான் சொல்லிருப்பா. வேற யார் சொல்லிருப்பாங்க? ஐயோ ஆண்டி, நான் எதுவுமே சொல்லல. இவங்க யார் சொல்லி வந்திருப்பாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இல்ல அகிலா, நம்ம வீட்டு விஷயம் நமக்கு மட்டும் தெரியும். அது அவங்களுக்கு போயிருக்குன்னா யாராவது விஸ்வா என்ன சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படல அகிலா. சந்தேகம் இல்ல, முடிவாதான் சொல்றோம். உன்னை தவிர வேற யாரும் சொல்லி போலீஸ் இங்க வந்திருக்க மாட்டாங்க. அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது அகிலா இல்ல, நாங்க தான். தாலி பிரிச்சு கோத்துட கூடாதுன்னு திட்டம் போட்டு விஷத்தை குடிச்சிருக்கீங்கன்னு நாங்க தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வர சொல்லியிருக்கோம். போங்க, அங்க போய் உட்கார்ந்து அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கம்பி எண்ணிட்டுருங்க. ஹலோ, யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசுறீங்க? அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். நீங்க யாரு? எதுக்கு எங்க ஃபேமிலி இஷ்யூல தலையிட்டு இருக்கீங்க? முதல்ல போலீஸை கூட்டிட்டு வெளியில போங்க. என்ன பேசுற விஸ்வா? அகிலாவுக்கு தாலியை கட்டிட்டு முறைப்படி செய்ய வேண்டிய எதையும் செய்ய மாட்டேன். நாங்க கம்பல் பண்ணி செய்ய வச்சாலும் அதை உங்க அம்மா விஷம் குடிச்சு தடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றியா? முடியாது. உங்க அம்மா செஞ்சதுக்கு அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்காம நாங்க போக மாட்டோம். சார் ப்ளீஸ், உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அது எந்த வகையிலும் ஸ்பாயில் ஆடக்கூடாது. தயவு செஞ்சு அவங்களை கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எங்களால ஆட முடியாது. எங்களுக்கு அகிலாவோட வாழ்க்கை முக்கியம். அதை தடப்போட யார் வந்தாலும் அவங்கள நாங்க சும்மா விட மாட்டோம். சரி, என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்குங்க, போங்க. அம்மா ப்ளீஸ்மா, பேசிட்டு இருக்கேன்ல. அகிலா இங்க பாரு, திஸ் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட். நான் பேசின தப்பா போயிடும். போலீஸை கூட்டிட்டு வெளியில போக சொல்லு முதல்ல. விஸ்வா, அகிலா இது நம்ம ஃபேமிலி விஷயம். வேற யாரும் தேவையில்லாம தலையிட வேண்டாம். முதல்ல வெளியில போக சொல்லு. போ சொல்லு அகிலா. அங்கிள், ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நானே பேசாம இருக்கும்போது நீங்க எதுக்கு போலீஸ்க்கு போனீங்க? போனதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கலனா அதை சட்டப்படி தானே வாங்கி கொடுக்க முடியும். அதை தான் நாங்க செஞ்சோம். நான் வேண்டாங்கிறேன். என் லைஃப பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க ஏன் நடுவுல புகுந்து இப்படி சிக்கலை உண்டாக்குறீங்க? என்ன அகிலா இப்படி பேசுற? உங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நாங்க செய்யறத உனக்கு சிக்கல்னு சொல்ற? அப்படிலாம் சொல்லாதம்மா. உனக்கு நல்லதுக்கு தான் நாங்க செய்யறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா. அங்கிள் ப்ளீஸ், வேண்டாம். இனிமே என் விஷயத்துல எதுவும் செய்ய வேண்டாம். தயவு செஞ்சு இவங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. அகிலா நான் என்ன சொல் அங்கிள் ப்ளீஸ், போலீஸ் கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. ஒரு நிமிஷம். மரகதமா வராம உங்களை நான் போவிட மாட்டேன். போலீஸ்க்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சீங்களா? நீங்க பாட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, அப்புறம் அம்போன்னு போவீங்க. நாங்க சும்மா இருக்கணுமா? மரகதம்மா, என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. கேஸ் ஃபைல் பண்ணணும். எதுக்கு மேடம் ஃபைல் பண்ணோம்? அதான் அவங்களே வாபஸ் வாங்குறேங்கிறாங்க. அப்புறம் நீங்க எதுக்கு ஃபைல் பண்ண போறீங்க? எனக்கு புரியலையே. அது பத்தாது சார். அவங்க இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி தரணும். ஸ்டேட்மெண்ட் தானங்க, அதை நான் வந்து எழுதி தரேன். எங்க அம்மா இனிமே அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். கழுத்து போட்டு தரேன். வேற என்ன வேணும்? சரி வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. நல்ல விஷயம் ஜெயிக்க கொஞ்சம் டைம் ஆகும். கடைசியில எப்படியும் ஜெயிச்சே தீரும். இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டா சரி. என் பையனை உன் பக்கம் இழுத்துருவேன்னு சவால் விட்ட. இப்ப என்னாச்சு பாத்தியா? எனக்கு எதிரா வந்தவங்கள உன்னை வச்சே என் பையன் திருப்பி அனுப்பிட்டான். 1000 தான் இருந்தாலும் பெத்தவ பெத்தவதான், மத்தவ மத்தவதான். என்ன விஸ்வா உங்க பக்கம் சாஞ்சிட்டாருங்கிற தைரியத்துல பேசுறீங்களா? இது நிரந்தரம் இல்ல ஆண்டி. என்ன செஞ்சு விஸ்வாவை ஏன் பக்கம் இழுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்துக்கிட்டே இருங்க, நான் என்ன செய்ய போறேன்னு பாருங்க.
என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் பணத்தோடு வரவேன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியல. கடவுளே. ஹலோ, ஆமா சார், 15 லட்ச ரூபா கேஷ இப்பதான் டிராப் பண்ணி பேக்ல வச்சிருக்கேன். பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு டிடி எடுத்துட்டேன். இன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். நான் வச்சிட்டுமா? பாய். டிடி எங்க? டிடியை மறந்து வச்சிட்டேனே. இப்ப பாருங்க, நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போற வழியில எதையோ திருடிட்டு போயிட்டீங்க. அப்படி நடந்துட்டா உங்களை நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டேய், இவ்வளவு பெரிய வண்டி வருது, உனக்கு கணக்கு தெரியல? பணத்தை எடுத்துட்டு போறா சார். யோ, கண்ணு மூணு தெரியாம வந்து இடிச்சுட்டு பணம் அதுன்னு சீட் போட்டுட்டு இருக்க. டேய், டேய்,